இருந்து ஒரு டீச்சர் வந்து செலக்ட் ஆகிருக்கிறாங்க. தாய்லாந்து நடக்கூடிய பன்னாட்டு மாணவர் மன்றம் மிகப்பெரிய ஒரு பெருமை நமக்கு. பல்வேறு கிரைட்டீரியாவில் வந்து குழந்தைங்களை செலக்ட் பண்ணுறாங்க. அதில் நம்முடைய தஞ்சை மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற தரணி ஸ்ரீ வள்ளத்தில் இருக்கின்ற கவர்மெண்ட் மாடல் ஹை ஸ்கூலில் படிக்கக்கூடிய அந்த குழந்தை தேர்வாக இருக்குது. நேற்று 20 அந்த செய்தியை வந்துச்சு. உள்ளபடியே எங்களுக்கு பெருமையாக இருக்கின்றது. ஸோ அந்த குழந்தைங்க ஆகஸ்ட் மாதம் அந்த 6 குழந்தைங்க ப்ளஸ் ஒரு டீச்சர் வந்து பயணம் மேற்கொள்ள இருக்கின்றார்கள். நம்முடைய தமிழ்நாட்டுக்கும் நம்முடைய கல்வித்துறைக்கும் கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு பெயராக பெருமையாக நான் பார்க்கிறேன். அதற்கான செலவு யாரு பல்வேறு கோரிக்கைகளை கல்வி பாதிக்கப்படுதா என்ன? பகுதி நேர ஆசிரியர்கள் வந்து தொடர்ந்து ஒரு 7-8 நாட்களாக தொடர்ந்து போராட்டம் பண்ணாங்க. அது சார்ந்து என்னுடைய அதிகாரிகளை அவங்க சந்தித்து அவங்க சில கோரிக்கைகள்லாம் வைத்திருக்கிறார்கள். கண்டிப்பாக மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அலுவலகம் செப்டம்பரில் பரிசீலித்து கண்டிப்பாக நல்ல செய்தியை கொடுக்கும் நம்பிக்கை. பகுதி நேர ஆசிரியர்கள் கடந்த 14 ஆண்டுகளாக தொடர்ந்து ஊதிய உயர்வு, பணி நிரந்தரம் ஆகியவற்றிற்காக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இப்போது தேர்தல் வரக்கூடிய நிலையில் திமுகவின் 181வது தேர்தல் வாக்குறுதியாக பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்று தேர்தல் வாக்குறுதி அளிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த கோரிக்கை இதுவரை ஏற்கப்படவில்லை என்பதால் தொடர்ந்து சென்னையில் உள்ள கல்லூரி சாலை மற்றும் டிபிஐ வளாகம், அது தவிர எழும்பூர் ராஜரத்னம் சாலை உள்ளிட்ட இடங்களில் பல்வேறு இடங்களில் அவர்கள் திடீரென தொடர் போராட்டங்களில் பகுதி நேர ஆசிரியர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். 2012ஆம் ஆண்டு முதல் தொகுப்பூதியத்தில் இவர்கள் பணி நியமனம் செய்யப்பட்டுள்ள சூழ்நிலையில் வாரத்தில் 3 நாள்கள் இவர்கள் வகுப்பெடுக்க வேண்டும். ஆனால் அவர்களது சம்பளம் 12,500 ரூபாய். கடந்த 14 ஆண்டுகளாக 12,500 ரூபாய் தொகுப்பூதியம் பெற்று அவர்கள் பணிபுரிந்து வருவதால் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றும் ஊதிய உயர்வு அளிக்க வேண்டும் என்றும் அவர்கள் 14 ஆண்டுகளாக போராடி வருகிறார்கள். 2016ஆம் ஆண்டு தேர்தல் அறிக்கையிலும் 2021ஆம் ஆண்டு தேர்தல் அறிக்கையிலும் பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்று தேர்தல் வாக்குறுதி வழங்கப்பட்டது. ஆனால் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை என்று அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் தஞ்சாவூரில் சற்று முன்பு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இந்த 14 ஆண்டுகள் போராட்டம் முடிவுக்கு வரும் என்றும் விரைவில் நல்ல செய்தி வரும், அதிகாரிகள் அவர்களது கோரிக்கைகளை நிறைவேற்றுவது தொடர்பாக ஆலோசித்து வருகிறார்கள் என்ற மிக முக்கியமான ஒரு செய்தியையும் அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த பகுதி நேர ஆசிரியர்கள் 12,000க்கும் மேற்பட்டோர் இந்த தொகுப்பூதியத்தில் 12,500 ரூபாய் சம்பளத்தில் 14 ஆண்டுகளாக பணியாற்றி வரக்கூடிய நிலையில் அவர்களது கோரிக்கை ஏற்கப்படுவது குறித்து அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றும் நல்ல செய்தி விரைவில் வரும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தஞ்சாவூரில் அளித்த பேட்டியில் உறுதி அளித்திருக்கிறார்.